தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து தலையை சுத்திருச்சுங்க தோழர்களே. எந்த அடிப்படையில் இவ்வளவு வாக்குகளை விஜய்க்கு செலுத்தினீங்க? இப்போ யாரு தேவை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, இந்த மொழி திணிப்பை, இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அரசு வேண்டும். நம்ம வரியா ₹1 செலுத்துறோம், நம்மளுக்கு 47 காசா தான் திருப்பி கிடைக்குது. இதை கேட்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அரசு வேணும். மொத்தமா சிறுபான்மையினரை காக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் வேணும். ஒருத்தவங்கிட்ட ஆள்றதுக்கான தகுதி, நம்ம ஆள்வதற்கு அவங்க கிட்ட ஒரு தகுதியை கொடுக்கறோம்னா, அவங்க நம்மளுக்கு முன்ன பின்ன ஏதாவது செஞ்சிருக்கணும் தோழர்களே. ஏதாவது ஒரு வகையில போராடி இருக்கணும், குரல் கொடுத்திருக்கணும். ஒரு பிரஸ் மீட்டை கூட சந்திக்காத, கேள்வி கூட ஒரு பதில் சொல்ல தெரியாத, அந்த அளவுக்கு அறிவு செழுமை இல்லாத ஒருத்தரை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அறிவு இல்லைன்னு சொல்லல, தமிழகத்தை ஆளணும்னா அதுக்கு ஒரு பெரிய தகுதி தேவை இல்லையா? இந்த சினிமாவில நிறைய காட்சிகள்ல நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நிறைய மக்களோட பிரச்சனையை அதுல தீர்ப்பார். அதே மாதிரி இப்ப எல்லாம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? படித்த தேசத்தில், அறிவார்ந்த சமூகத்தில் எப்படி இவ்வளவு மோசமான மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று புரியவில்லை. இவர்கள் ஏன் நாட்டை ஆளக்கூடியவர்களை திரைகளில் தேடுகிறார்கள் என்று சந்தேகமாக இருக்கு. அதிமுகவோ இல்ல திமுகவோ 10 வருடம் 2 தடவை கண்டினியூ ஆண்டாங்கன்னா மக்களுக்கு ஒரு போர்டம் உருவாயிடும், போர் அடிக்கும். போர்டம் உருவாகும் போது மாத்தி ஆட்சி அமைக்கிறதுக்காக வேறு சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். அவங்க வந்தாலும் இதே மாதிரியான ஒரு ஸ்டேபிளான ஆட்சியை கொடுப்பாங்க, மத்திய அரசை கடுமையா எதிர்ப்பாங்க. இன்னைக்கு சீனாவுக்கு இணையாக இந்தியாவில் ஒரு மாநிலம் வளர்ந்திருக்கு அப்படின்னா அதை தமிழ்நாட்டை சொல்றாங்க. ஜிடிபி அப்படி இருக்கு, பெர் கேபிட்டா அப்படி இருக்கு, கல்வியில மேலோங்கி நிக்கிறோம், ஃபெர்டிலிட்டி ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பல இது சொல்லலாம். இங்க மொழிச்சண்டை, மதச்சண்டை எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. இங்க மதத்தை ரொம்ப சீண்ட முடியாது, பெரிய அளவுல மதத்தை வச்சு இங்க அரசியல் பண்ண முடியாது, சிறுபான்மையை நசுக்க முடியாது. இதுக்கு இந்த திராவிட கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டுமே துணையாக நின்று வளர்த்தெடுத்தது. எம்ஜிஆருக்கு இணையாக பேசுகிறார்கள். எம்ஜிஆர் திமுக பல வருஷம் வேலை பார்த்தார், எம்எல்ஏவா இருந்தார். அவரை இவரோடு கம்பேர் பண்ண முடியாது. இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஒண்ணுமே புரியல தோழர்களே. விசில ஊத சொன்னா விசில ஊதுறன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு சங்கு ஊதிட்டாங்க. சரி, இப்ப ஆட்சி அமைத்தால் விஜய்கிட்ட இருக்கிற ஆளுங்களை நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. நிதி அமைச்சரா யார போடுவாங்க? சட்ட அமைச்சராக யார போடுவாங்க? கல்வி அமைச்சரா யார போடுவாங்க? சரி, அனுபவம் உள்ள ஆளு செங்கோட்டைன்னு வச்சுங்களேன். எத்தனை துறைகள் அவரே ஆலோசனை வழங்குவாரு, எத்தனை இது. சரி, புசி ஆனந்துக்கு என்ன துறை கொடுப்பாங்க? ஏதோ மக்கள் நம்பிக்கை வச்சு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன செய்யறாரு அப்படின்னு பாப்போம். மக்கள் திரையில் அந்த கதாபாத்திரத்துல பயங்கரமா அது இதுன்னு செஞ்சு மக்களோட கடன் அடைக்கிறது, மக்களுக்கு எதிராக சாதகமா நின்று ஒரு வில்லனை எதிர்த்து மக்களை காப்பாத்துறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைகள்ல வர்றத உண்மை நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது தோழர்களே. நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. மத்திய அரசை எதிர்த்து தொடர்ந்து நம்ம போராட வேண்டியிருக்கு. ஏன்னா உரிமைகள் மெல்ல மெல்ல மாநில உரிமைகள் பறிக்கப்படுது, மொழி திணிக்கப்படுது. ஏற்கனவே சப்ஜெக்டே படிக்க முடியல தோழர்களே. இதுல 3 மொழி மும்மொழி கொள்கை. 3 மொழியை படிச்சிருந்தா எப்ப நம்ம சப்ஜெக்ட் படிக்கிறது? சயின்ஸ் எப்ப படிக்கிறது? மேத்தமெட்டிக்ஸ் எங்க படிக்கிறது? உலகளாவிய கல்வியோடு நம்ம எப்படி கத்துக்கிட்டு போட்டிடுறது? ஆந்திராவில் இப்படி ஒரு சினிமா நடிகர் அந்த மாதிரி தான் அங்க வராங்க. தமிழ்நாட்டிலும் இப்படியா? நாம் நம்மளை கொஞ்சம் மேம்பட்ட சமூகமாக நினைத்து கொண்டிருந்தேன். அது இல்லை என்று தோன்றுகிறது. ஒரு திட்டக்குழு அமைத்தால் அதுல யாரெல்லாம் போடுவாங்க? கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? கல்விக்கு இருக்கிறதுலே அதிக பட்ஜெட் திமுக ஒதுக்கிச்சு. நான் திமுக சாதகமா பேசல, அதிமுக இருந்தாலும் அப்படித்தான். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெண்ணியம், பெண்களுக்கு சொத்துரிமை, இப்படி பேசிட்டே போலாம் தோழர். மக்கள் எப்படி ஒரு நபர் மேல ஒரு பிரச்சனை கூட ஒரு குரல் கொடுக்காத ஒருத்தவரை, எல்லா தொகுதிகளும் சென்று பிரச்சாரம் பண்ணாத ஒருத்தவரை எப்படி இதை அவங்க விரும்புறாங்கன்னு தெரியல. மக்கள் நிறைய தொகுதிகள்ல தாம் ஜெயித்து விடுவோம் என்று இந்த விசில் சின்னத்துல இருந்த விஜயோட கட்சியில இருந்த ஒரு வேட்பாளருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஜெயித்து இருக்கிறார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாம் ஜெயிக்க மாட்டோம் என்று வேலை செய்தார்கள். அவர்கள் சரியாவே வேலை செய்யல. அதாவது ஏடிஎம்கே வரும், டிஎம்கே வரும், வேற ஏதாவது தான் வரும், நம்ம எங்க வர போறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் ரொம்ப புதியவர்கள். இவங்க எல்லாம் ரொம்ப புதியவர்கள். இப்படி தமிழ்நாட்டை எப்படி ஆள போகிறார்கள்? இல்ல மத்திய அரசுக்கு பணிஞ்சு போயிடுவாங்களா? இல்ல மத்திய அரசோட பி டீம் அவங்க, இல்ல இவிஎம் மிஷின்ல ஏதாவது கோளாரா? இப்படி பல சிந்தனை நமக்கு ஓடுகிறது. எதிர்கட்சியாக திமுக அமர்ந்து கேள்வி மேல் அவங்க எல்லாம் ஃபுல்லா லெஜெண்டா இருப்பாங்க. கேள்வி மேல கேள்வி எழுப்புவாங்க. இவர்கள் எப்படி பதிலளிப்பார்கள்? மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.